திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் இறைவனின் பெரும் கருணையோடு செய்து வரும் 19வது உழவார திருப்பணி ஆவுடையார் கோவில் அருகாமையில் தீயத்தூர் என்னும் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உகந்த ஆலயமான உத்திரட்டாதிநாதர் ஆலயத்தில் நமது அடியார்களின் உழவாரம் ஆனந்தமாக ஆனந்த கூத்தனின் பெரும் கருணையோடு 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அற்புதமாக நடைபெற்றது. அந்த உழவார திருக்காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆலயத்தை சுற்றி உள்ள அத்தனை புல் முள் 2 புதர்களையும் அடியார் பெருமக்கள் அற்புதமாக அகற்றி ஆலயத்திற்குள் உள்ள சின்ன தெப்பக்குளம், பார்ப்பதற்கு சின்ன தெப்பக்குளமாக இருந்தது. உள்ளே இறங்கியவுடன் முழங்கால் அளவு உள்ளே கழிவு சேர்ந்திருந்தது. அத்தனையையும் நமது அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக அகற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஆலய சுற்றுச்சுவர் இருக்கும். அத்தனையும் உள்ளும் புறமும் வர்ணம் பூசி, வெள்ளை வர்ணமும் காவி வர்ணமும் பூசி, நந்தியம்பெருமான் படம் பொறித்து சூளம் பொறித்து அற்புதமாக ஆலயத்தை ஒரு குடமுழுக்கிற்கு ஒரு ஆலயம் தயாராகும் பொழுது எவ்வாறு தயாராகுமோ அப்படி இந்த ஆலயத்தை நமது அடியார்கள் ஆனந்தமாக பணி செய்து கொடுத்தார்கள். இந்த உழவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அற்புதமாக இந்த உழவார திருப்பணியினை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற உழவார திருப்பணி 1 நாள் 2 நாள் இறைவனை வணங்கினால் கிடைத்து விடுமா? சத்தியமாக கிடையாது. பல லட்சம் பிறவிகள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய், குருநாதன் சொல்வதற்போல் பல்மிருகமாய் இப்படியெல்லாம் பிறந்து உழன்று இறைவன் நமக்கு அளித்த புண்ணியத்தின் பயனாகவே இப்பிறவியில் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அரிதற்கரிய பிறவியான இந்த மனித பிறவியில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த உழவார திருப்பணியினை அற்புதமான முறையில் செய்து இறைவனின் திருவடி பேறு அடைவதற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும். நமது அடியார்கள் வர்ணம் பூசும் அழகினை பாருங்கள். அற்புதமாக சிரித்த முகத்தோடு குழந்தைகளும் பெரியவர்களும் இப்படி உழவாரம் செய்யும் பொழுது அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பது கைலாயத்தில் நாம் இருப்பது போல் ஒரு உணர்வை சாமி உருவாக்கி கொடுக்கிறார். எத்துணை அடியார்கள், திரும்பும் திசையெல்லாம் அடியார்கள், பார்க்கும் திசையெல்லாம் அடியார்கள். அடியார்களை பார்ப்பது பரமனை பார்ப்பது போன்றல்லவா இருக்கின்றது. இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு ஆனந்தமாக பணி செய்யும் அடியார்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அன்னம்பாளிப்பு செய்வதற்கு ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் பங்களிப்பு பெற வேண்டும் என்று விரும்பினால் இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த சிறு சிறு நிதி காணிக்கை நீங்களும் கொடுத்து இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு பெரும்பேறு பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். நமது உழவார திருப்பணிக்குழுவில் மீண்டும் ஒரு அத்தியாயமாக இறைவன் ஒரு கருணை செய்திருக்கிறார். எங்கெல்லாம் கற்கோயில் திருமேனி 1000 வருடம் 2000 வருடம் பழமையான திருமேனி வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ, முடிந்தவரை மாதம் ஒரு ஆலயத்திற்கு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் சார்பாக
50,001 ஆலய திருப்பணி நன்கொடையாக இனிமேல் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். அதனால் புண்ணியம் சேர்ப்பது எல்லா நாளும் கிடைத்து விடுவது கிடையாது, எல்லா நாளும் இறைவன் அருள் செய்து விடுவது கிடையாது. அதனால் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை ஒவ்வொரு அடியார்களும் பயன்படுத்தி உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கு உதவுவதே மிகப்பெரிய புண்ணியம். ஆலய திருப்பணிக்கு உதவுவது, அதையும் ஒரு மடி மேல் புண்ணியத்தை சாமி பெற்றுக் கொடுக்கிறார். புண்ணியத்தை பெற்று பிறவி பெரும் கடலை அடைவதற்கு சுவாமி அருள் செய்து கொண்டிருக்கிறார். குருநாதன் சொல்வது போல், புறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க என்ற மணிவாசக பெருமானின் வாக்கிற்கிணங்க இந்த பிறவி என்ற பிணி அறுபடுவதற்கு ஆலய திருப்பணியும் உழவார திருப்பணியும் ஒரு சேர செய்வதற்கு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களுக்கு சுவாமி அருள் செய்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திற்குள் இருந்த அனைத்து ஜல்லிக்கற்களையும் அகற்றி ஆலயத்திற்கு வெளியில் கொண்டு வந்து அதை அழகாக பாதுகாத்து நமது அடியார்கள் கொடுக்கிறார்கள். மீண்டும் பயன்படுத்தி கொள்ளும் விதமாக நமது அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னம்பாளிப்பு என்றால் சாதாரண உணவு வழங்குவது அல்ல. அடியார்களுக்கு வழங்கும் உணவு இறைவனுக்கு மாகேஸ்வர பூஜை செய்வதற்கு சமமாகும். அதனால்தான் அதனை மாகேஸ்வர பூஜை என்றே சொல்கிறார்கள். பெரியவர்கள் சொல்கிறார்கள், உழவார திருப்பணி மாகேஸ்வர பூஜையை விட ஒருபடி மேலே நிற்கிறது என்று. அதனால் இரண்டையும் ஒரு சேர அடைவதற்கு உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு அன்னம்பாளிப்பு செய்வதற்கு பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் சிவானந்த பெருவாழ்வு பெற்று பேரானந்தமாக வாழ உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். இந்த ஆலயத்தில் பணிபுரியும் அர்ச்சகர், தீயத்தூர் ஆலயத்தின் ஊர் பொதுமக்கள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து இந்த உழவார பணியில் கலந்து கொண்ட அடியார்களுக்கு உதவி செய்தார்கள். அத்துணை அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார பணிக்குழு சார்பாக நன்றியினை பணிவாக மிகவும் மகிழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு ஆலய உழவார திருப்பணிக்கு நாம் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள நிர்வாகம் நமக்கு உறுதியாக இருந்தால்தான் நம்மளுடைய பணி கொஞ்சமும் தொய்வில்லாமல் இறைவனுக்கு ஆத்மார்த்தமாக செய்ய முடியும். அது இந்த ஆலயத்தில் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தது. அடியார்கள் ஆனந்தமாக அன்னம்பாளிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சுற்றுச்சுவரும் சுத்தம் செய்து ஆலயம் குடமுழுக்கு தயார் செய்வது போல் நமது அடியார்கள் செய்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஊர் பெரியவர்கள் கொண்டதற்கு இணங்க ஆலய சுற்றுச்சுவருக்கு வெளியில் இருந்த ஒரு மண்டபத்தை, மிகவும் மோசமான நிலையில் இருந்த அந்த மண்டபத்தை அற்புதமாக வர்ணம் பூசி, வெள்ளை வர்ணம் பூசி பின்வரும் காலங்களில் இந்த ஆலயத்திற்கு வரும். ஏனென்றால் இந்த ஆலயம் மிகவும் ஒரு கிராமத்தில் உள்ளது, உள்ளே உள்ள ஒரு கிராமத்தில் உள்ளது. போக்குவரத்து வசதி எல்லா நேரங்களிலும் கிடையாது. அதனால் இந்த ஆலயத்திற்கு வரும் அடியார்கள் தங்கி உண்டு உறங்கி செல்வதற்கு சௌரியமாக ஏதுவாக அந்த மண்டபத்தை உள்ளும் புறமும் நமது அடியார்கள் சுத்தம் செய்து, அந்த ஆலய அர்ச்சகர் நமது கணேசனையா எவ்வாறு விரும்பினாரோ, அந்த ஊர் பொதுமக்கள் எவ்வாறு அதை செய்து கேட்டு விரும்பினார்களோ அப்படியே செய்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் உத்திரட்டாதிநாதர் ஆலயத்திற்கு எதிரே அமைந்திருந்த நமது மாமன் பெருமாள் ஆலயம் சின்ன ஆலயமாக இருந்தாலும் அற்புதமாக இருந்தது. அதன் மேற்கூரையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கைகளால் வெட்டியும் கருவிகளால் அறுத்தும்
அறுக்க முடியாத அளவிற்கு அங்கே மரம் அந்த ஆலயத்தின் மேல் வேரூன்றி இருந்தது, அரச மரமும் வேம்பு மரமும். அதனால் அந்த ஆலய சுற்றுச்சுவர் இடிந்து எந்நேரம் வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் இருந்தது. நமது அடியார்கள் ஏணி வைத்து மேலே ஏறி அந்த ஆலயத்தின் மேலிருந்த எல்லா முற்செடிகளையும் மரங்களையும் சுத்தமாக அகற்றி, அந்த பெருமாள் ஆலயத்தை சுற்றி இருந்த எல்லா முற்செடிகளையும் அகற்றி, அந்த ஆலயம் மக்கள் வந்து தினமும் வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக செய்து கொடுத்தார்கள். நாங்கள் சிவாலயத்தை மட்டுமே செய்வோம் என்று சொல்லாமல் எல்லா ஆலயத்தையும் நாங்கள் சுத்தம் செய்து தருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் அற்புதமாக பணி செய்து கொடுத்தார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே கண்டு ரசித்து கொண்டிருக்கிற அந்த மரத்தினை பாருங்கள். மண்ணில் முளைத்திருந்தாலே கருவிகள் கொண்டு அறுப்பது கடினமாக இருக்கிறது. மதில் மேல் முளைத்திருக்கிறது, ஆலயத்தின் மதில் மேல் முளைத்திருக்கிறது. எவ்வாறு விரிசல் விட்டு இருக்கிறது என்பது பாருங்கள். எப்போது இடிந்து விழும் என்று பயத்தோடு சென்று வழிபாடு செய்யும் நிலையில் உள்ளது. இருந்தாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் நமது அடியார்கள் ஆனந்தமாக சுத்தம் செய்து இந்த ஆலயத்தையும் வழிபாடிற்கு ஏதுவாக செய்து கொடுத்து விட்டு வந்தோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால், குருவருளும் திருவருளும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்களுக்கு முன்னின்று அருள் செய்து கொண்டே இருப்பதால் இது போன்ற பணிகளை அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக செய்து முடிப்பதற்கு இறைவன் அருள் செய்கிறார். தெப்பக்குளத்தில் உள்ள கழிவுகளை பாருங்கள். அத்துணை சேற்றையும் அகற்றி அந்த நீர் குடிநீராக பயன்படுத்தும் அளவிற்கு நமது அடியார் பெருமக்கள் அந்த குளத்தினை ஆனந்தமாக தூய்மை செய்து கொடுத்தார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். நமது உழவார திருப்பணியில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு கிளை தூத்துக்குடியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 20 முதல் 30 அடியார்கள் நமது திருக்கூட்டத்தோடு இணைந்து உழவார திருப்பணி ஆனந்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடியார்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் இறைவனின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு உழவார திருப்பணியின் இறைவனின் பெரும் கருணை பெற்று நடந்து கொண்டிருக்கிறது. நான் முன்னதாகவே சொன்னேன், ஊர் அடியார்கள் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு மண்டபத்தை தூய்மை செய்து கொடுத்தோம் என்று. அந்த காட்சியை இப்போது நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த நிலையில் இந்த மண்டபம் இருக்கிறது என்பதை பாருங்கள். 1 மணி நேரத்தில் நமது அடியார்கள் அந்த மண்டபத்தை வர்ணம் பூசி புது மண்டபமாக மாற்றி அடியார்கள் தங்குவதற்கான மண்டபமாகவே மாற்றி கொடுத்தார்கள். உள்ளும் புறமும் அற்புதமாக தூய்மை செய்து கொடுத்து விட்டார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி 3 புறங்களிலும் கண்மாய்கள் அமைந்துள்ளது. அதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எங்கள் உழவார திருப்பணி பெருமானின் பெரும் கருணையோடு நிறைவை நோக்கி சென்று மாலை அடியார் பெருமக்கள் அனைவரும் அருள் தரும் பெரிய நாயகி அன்னை உடனமர் அருள்மிகு உத்திரட்டாதிநாதரின் ஆலயத்தில் வழிபாடுக்கு ஒன்று கூடி நிற்கிறோம். பாருங்கள், கூட்டு பிரார்த்தனை செய்து அடியார் பெருமக்கள் அனைவரும் வாழ்வில் ஆனந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய், சிவானந்தம் கிடைத்து மகிழ வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு பெருமானின் பெரும் கருணையோடு அடியார்களை தீயத்தூரிலிருந்து அழைத்து கொண்டு குருநாதர் மணிவாசக பெருமான் அருள் பெற்ற, மணிவாசக பெருமானால் கட்டப்பெற்ற இறைவன் ஒவ்வொரு நாளும் தனது ஆத்மா அங்கேதான் இருக்கிறது என்று ஆத்மநாதராக விளங்கி கொண்டிருக்கும் திருப்பெருந்துறை சிவனை தரிசிக்க நமது அடியார் பெருமக்கள் புறப்பட்டு இதோ திருப்பெருந்துறை வந்துவிட்டார்கள். திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறை உரை சிவனே என்று நமது அடியார்கள் கோஷம் முழங்க இங்கே மாணிக்க வாசகர் காண்பதற்காக அன்னைக்கு தீபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அடியார்கள் காண்பதற்காக மணிவாசக பெருமானுக்கு தீபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்ப்பதற்கு
திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் அனைவரும் ஒரே இடத்திலிருந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மணிவாசக பெருமான் பெற்ற பேரின்பத்தை நமது அடியார்களும் பெற்று மணிவாசக பெருமானின் திருவடியில் தங்களது விண்ணப்பங்களை வைத்து எங்களது உழவார திருப்பணிக்குழு நிறைவை நோக்கி சென்றது. பெருமானின் பெரும் கருணை ஆனந்தமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம்.